இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் மலேசிய பயணம் வழி இந்தியா மலேசியா இடையிலான இருதரப்பு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்வது குறித்து இரு நாடுகளும் ஆலோசிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகத்தை சமநிலையுடனும் நிலைத்த முறையிலும் மேம்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படுவதாக இந்திய வெளியுறவு அமைச்சின் செயலாளர் பெரியசாமி குமரன் தெரிவித்தார். மோடியும் அன்வார் இப்ராஹிமும் வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உள்ளிட்ட பல துறைகளில் விரிவான பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். தென்கிழக்கு ஆசியாவில் இருந்து இந்தியாவிற்குள் வரும் சுற்றுலா பயணிகளின் மிகப்பெரிய ஆதாரமாக மலேசியா உள்ளது என்று குமரன் கூறினார். மோடியின் மலேசிய வருகை இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தவும் எதிர்கால ஈடுபாடுகளுக்கு பாதையை அமைக்கவும் உதவும் என்று அவர் தெரிவித்தார். மலேசியா உடனான அதன் பாதுகாப்பு மற்றும் உறவுகளை வலுப்படுத்தவும் இந்தியா ஆர்வமாக உள்ளது. ஜோர்னியர் விமானங்கள், ஸ்கார்பின் வகுப்பு நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களை மேம்படுத்துவது குறித்த சாத்தியமான பேச்சுவார்த்தைகளை குமரன் ஒத்துழைப்புக்கான சாத்தியமான பகுதிகளாக எடுத்துரைத்தார். இந்திய கப்பல் கட்டும் தளங்களால் கடற்படை தளங்களை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகளையும் ஆராய்ந்து வருவதாக அவர் கூறினார். இவை அனைத்தும் நம்பிக்கைக்குரிய பகுதிகள், மேலும் அவற்றில் முன்னேற்றம் காணப்படும் என்று தாம் நம்புவதாக குமரன் தெரிவித்தார். இந்தியா மலேசியா இடையிலான ஆண்டு வர்த்தக மதிப்பு சுமார் 20 பில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது. ஜொஹூர் கோத்தாத்திங்கி மாவட்டத்தில் 6 மாணவர்களுக்கு காச நோய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் பரிசோதனைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்நிலைமை தற்போது கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அனைவரும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறுதி செய்யப்பட்டவர்களில் 4 ஆண் மாணவர்களும் 2 பெண் மாணவர்களும் அடங்குவர். அனைவரும் சுகாதார விதிமுறைகளின்படி தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக ஜொஹூர் கல்வி மற்றும் தகவல் குழு தலைவர் அஸ்னான் தாமின் தெரிவித்தார். இதுவரை எந்த பள்ளியையும் மூடுவதற்கான உத்தரவும் சுகாதார அதிகாரிகளால் வெளியிடப்படவில்லை என்றும் நோய் பரவல் கட்டுக்குள் இருப்பதாகவும் அவர் கூறினார். சுகாதார அமைச்சு நெருங்கிய தொடர்புடையவர்களை பரிசோதனை செய்து நோய் பரவலை முழுமையாக கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். மேலும் மாவட்ட சுகாதார அலுவலக அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு சென்று பள்ளி நிர்வாகத்துடன் கலந்துரையாடல் நடத்தி காசநோய் குறித்த விழிப்புணர்வு, தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோருக்கு விளக்கம் அளித்ததாகவும் அவர் கூறினார். பள்ளி சுத்தம் மற்றும் மாணவர்களின் உடல்நல கண்காணிப்பு உள்ளிட்ட சுகாதார அமைச்சின் அனைத்து வழிகாட்டுதல்களையும் பள்ளிகள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உறுதி செய்யப்படாத தகவல்கள் அல்லது ஊகங்களை பொதுமக்கள் பரப்ப வேண்டாம் என்றும் அவை சமூகத்தில் அச்சம் மற்றும் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அஸ்னான் எச்சரிக்கை விடுத்தார். அதிகாரப்பூர்வ தகவல்களை சுகாதார அமைச்சின் அறிக்கைகள் அல்லது ஜொஹூர் மாநில அரசின் அதிகாரப்பூர்வ ஊடக வழிகளில் இருந்து மட்டுமே பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதற்கிடையில் சுகாதாரத்துறை அமைச்சர் ஜுல்கிஃப்லி அமாட் இந்த காசநோய் ஜனவரி 25ஆம் தேதி கண்டறியப்பட்டதாகவும் பிப்ரவரி 4ஆம் தேதி நிலவரப்படி 804 நெருங்கிய தொடர்புடையவர்களை பரிசோதித்ததில் 33 பேருக்கு தொற்று நோய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சீன புத்தாண்டு காலகட்டத்தில் சரக்கு போக்குவரத்து வாகனங்களுக்கு 4 நாள் தடையை சாலை போக்குவரத்து துறையான ஜேபிஜே அமல்படுத்தும் என்றும் இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தடுக்கவும் விபத்து அபாயத்தை குறைக்கவும் முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 14ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையிலும், பிப்ரவரி 21ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரையிலும் இந்த தடை அமலில் இருக்கும் என்று சாலை போக்குவரத்து துறை தலைமை இயக்குனர் ஏடி ஃபட்லி ராம்லி தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட வாகனங்களின் அனைத்து ஆபரேட்டர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் இந்த உத்தரவை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்படுவதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இதற்கிடையில் சாலை பயணர்கள் எப்போதும் போக்குவரத்து விதிகளை பின்பற்றவும், தங்கள் வாகனங்கள் பாதுகாப்பான நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும், பண்டிகை காலம் முழுவதும் தங்கள் பயணங்களை முறையாக திட்டமிடவும் அறிவுறுத்தப்படுவதாக அவர் கூறினார். கொள்கலன் லாரிகள், மின் அணுவியல், ரசாயனங்கள், பாமாயில் பொருட்கள், ஸ்கிராப், ரப்பர், லேடெக்ஸ் மற்றும் வெற்று சரக்கு லாரிகளை ஏற்றிச் செல்லும் சரக்கு லாரிகள் உள்ளிட்ட பிற வாகனங்கள் இரவு 8 மணி முதல் காலை 8 மணி வரை தடை செய்யப்பட்டுள்ளன. இருப்பினும் அதே மாநிலத்திற்குள் துறைமுகங்கள் அல்லது விமான நிலையங்கள் மற்றும் தொழில்துறை பகுதிகளுக்கு இடையிலான போக்குவரத்திற்கு விதி விலக்குகள் உள்ளன. அவசர கால பணிகளை மேற்கொள்ளும் போது தவிர மொபைல் கிரேன்கள் மற்றும் கான்கிரீட் மிக்சர் லாரிகள் மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை அவற்றின் தளத்திலிருந்து கட்டுமான தளங்களுக்கு 25 கிலோமீட்டருக்கு மேல் பயணித்தால் தடை விதிக்கப்படும். இணைப்பு அல்லது அட்டவணையில் குறிப்பிடப்படாத எந்த ஒரு சரக்கு வாகனங்களும் அல்லது பொருட்களின் வகைகளும் இந்த காலகட்டத்தில் சாலைகளை பயன்படுத்த அனுமதிக்கப்படும் என்று அவர் கூறினார்.
மேற்கே மணிக்கு 25 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் டிராபிக்கல் புயல் பென்ஹா குறித்து மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா ஆலோசனை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த புயல் சபாவின் கினாபத்தாங்கான் பகுதியின் வடகிழக்கே சுமார் 1065 கிலோமீட்டர் தொலைவில் நிலவி வருவதாக மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. புயலின் அதிகபட்ச காற்றின் வேகம் மணிக்கு 65 கிலோமீட்டராக பதிவாகி உள்ள நிலையில் இதுவரை மலேசியாவிற்கு எந்த குறிப்பிடத்தக்க பாதிப்பும் இல்லை என்று அந்த துறை தெரிவித்துள்ளது. திருமணமான 2 நாளில் நடந்த சாலை விபத்தில் இளம் மனைவியை இழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 23 வயது இர்ஃபான் சயாபில் இப்ராஹிம், அவரது மனைவி 28 வயது நூர் ஆயின் இசாயு ரோஸ்லி 2ஆம் தேதி கிளந்தானின் தானா மேரா பகுதியில் நடந்த கார் விபத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமண பதிவு பணிகளை முடித்து திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும், விபத்தில் நூர் ஆயின் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இர்ஃபானுக்கு இடது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. இருவரும் ஜனவரி 31ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக திருமணம் செய்து கொண்டனர். பிப்ரவரி 15ஆம் தேதி நடைபெறவிருந்த திருமண விழா தற்போது தகலீல் நிகழ்ச்சியாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிளந்தானின் ஜெலி மாவட்டம் கம்போங் ரபானா குவாலாலாங் பகுதியில் நேற்று மாலை ஆற்றில் விழுந்ததாக நம்பப்படும் ஒரு 11 வயது சிறுவன் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தான். மாலை 7:04 மணி அளவில் அவசர அழைப்பு கிடைத்ததை அடுத்து 10 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக மீட்பு நடவடிக்கை தளபதி மூத்த தீயணைப்பு அதிகாரி ஹஸ்மின் நஸ்ருல் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர் 14 வயது புத்தேரா அனிக் ஃபித்ரி ஜுல்கர்னைன் முகமது நோடின் என்றும் அவர் 2 நண்பர்களுடன் ஆற்றுக்கு சென்ற போது தண்ணீரில் விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. சிறுவன் மீண்டும் மேலே வராததைக் கண்ட ஒரு நண்பர் வீட்டுக்கு சென்று குடும்பத்தினருக்கு தகவல் அளித்ததாகவும், மற்றொரு நண்பர் ஆற்றங்கரையில் காத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. SMK ஜெலி 1 பள்ளி மாணவரான அந்த சிறுவன் மாலை 7:30 மணி அளவில் மூழ்கியதாக கருதப்பட்ட இடத்திலிருந்து சுமார் 10 மீட்டர் தூரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டார். பின்னர் உடல் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.